ஒவ்வொரு நாளும் காலையில் நைட்டில் என்ன செய்யணும்னா, படிக்கக்கூடிய பிள்ளைகள், நான் படிப்புக்குள்ளே டிரெக்டாக போகலை, அதுக்குள்ளே நான் வருவேன். எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், புத்தகத்தை எப்படி வைக்கணும், அதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும். இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கணித பாடம் நிறைய கஷ்டமாக இருக்கலாம். ரைட், இன்ஷா அல்லாஹ் நான் தார எக்ஸசைஸை பண்ணுங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கணித பாடம் இனி கஷ்டம் இல்லை என்று ஆகிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்பர் 1, கணிதம் லேசாக்கணும்டா, அது புரியணும்டா, இந்த மூளையில் ஒரு ஏரியா இருக்குது, ஏரியா ஆஃப் ஐக்யூ. ஐக்யூ என்ற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஐக்யூ ஏரியா நல்ல வேலை செஞ்சாதான் நல்ல கணக்கு வேலை செய்யும். ஐக்யூ டேமேஜ் ஆயிருந்தா மற்றதெல்லாம் புரியும், நல்ல விளங்கும், படத்தில் சொல்றது விளங்கும், கதையில் சொல்றது விளங்கும், பாடல் விளங்கும், கணக்கு புரியாது. ஐக்யூ டேமேஜ். ஐக்யூ எப்படியெல்லாம் டேமேஜ் ஆகும்னு சொல்றேன். ஒரு கம்பல்சரியா ஒரு மாணவன் 8 மணித்தியாலம் தூங்கணும். நேற்று இரவு 8 மணித்தியாலம் தூங்கினவங்க எத்தனை பேர்? மாஷா அல்லாஹ். 8 மணித்தியாலம்டா 9 o'clock தூங்கி இருக்கணும், 5 o'clock எழும்பணும், 5 ஒன்றுக்கு சுபவுக்கு பாங்க. சரியா? புத்தகத்தில் 5 ஒன்றுக்கா? சரி. அப்ப 9 o'clock தூங்கினா 5 மணிக்கு எழும்பணும். என்னைய பொறுத்தல 9 o'clock தூங்குறவங்க ரொம்ப அரிதி. கொழும்புல நான் ஒரு ஆய்வு பண்ணினேன். ஏண்டா அங்க படம் கூத்து கும்மாள முடியறதுக்கு 11:30 மணி ஆகும். டிவி வந்ததுக்கு பிறகு யாரும் 11 மணிக்கு முன்னாடி தூங்க மாட்டாங்க. 12 மணி. கொழும்புல டோட்டலி மெட்ஸ் ஃபெயில். W21 பாடசாலைகள் கொழும்புல முஸ்லீம் பாடசாலை இருக்குது. ஆனா நிறைய W வரதுக்கு என்னப்பான்னு நான் தேடி பார்த்தா, நம்பர் 1 ஸ்கூல் ஆஃப் மெடிசின் என்று சொல்லி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில இருந்து வெளியான ஆய்வு, அது பேர் ஸ்கூல் ஆஃப் மெடிசின். அவங்க சொல்றாங்க, ஒரு மாணவன் 8 மணித்தியாலத்துக்கு குறைய தூங்கினா, ஒரு மணித்தியாலம் குறைய தூங்கினா டிரெக்டா அவனுடைய ஐக்யூ டிக்ரீஸ் இன்டு 1%. டிக்ரீஸ் 1%. அவன் ஐக்யூ 1% குறையும். அடுத்த நாளும் இன்னொரு 1 hour டிலே பண்றான். 10 மணிக்கு தூங்குறான், 5 மணிக்கு எழும்புறான், 1 hour டிலே, அவன் ஐக்யூ டேமேஜ் ஆகும் 1%. இப்படி காலப்போக்கில் இவர் இப்படியே நடந்தா அவன் ஐக்யூ பிளாக் ஆகும், டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆனா சார் எனக்கு விளங்குதே இல்லை, நீங்க படிச்சு தார கணக்குன்றுவார். இவருக்கு ட்ரீட்மெண்ட் உட்கார வச்சு படிச்சு கொடுக்கறது இல்லை, 8 மணித்தியாலம் சுகமான தூக்கத்துக்கு அவர் அனுப்பணும். சோ ஓலவல்ல இன்னும் நீங்க தாமதம் இல்லை, நான் சொல்றதை மட்டும் ஆழமா பதிய வைங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களால முடியும். ஏண்டா நான் ஓஎல் செய்கிற நேரம் அல்லாஹ் மீது ஆணையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் உளவியல் படிக்கவும் இல்லை, அந்த நேரம் உளவியல் ஞானமும் எனக்கு இல்லை. ஆனா நான் சொன்னனே, நான் பாஸ் பண்ணி ஒரு இலங்கையில ஒரு புத்த மத பாடசாலைக்கு தெரிவு செய்யப்பட்டு போறேன். டாப் 10 பாடசாலை பேரை நான் சொல்ல விரும்பல இந்த இன்சிடென்ட்டுக்காக. அப்ப அதனால அந்த பாடசாலைக்கு போன நானும் இன்னும் ஒருவர் மட்டும்தான் முஸ்லிம். அவர் கூட ஜும்மாவுக்கு போறதை பத்தி பெரிய அக்கறை இல்லை. எங்க வாப்பா ஃபைட் பண்ணி ஒரு கார்டு வாங்கி தந்துட்டார் எனக்கு, அதை காட்டினா ஜும்மாவுக்கு போகலாம். நான் ஜும்மாவுக்கு போறதுனால எங்க பாடசாலையில ஒரு முஸ்லீம் டீச்சர் கூட இல்லை, எல்லாமே புத்திஸ்ட். அப்ப நான் ஜும்மாவுக்கு போறதுனால என்ன நடந்துச்சுண்டா, அவங்களுக்குள்ள கொஞ்சம் என்னோட கோவம். நான் எப்பயுமே வெள்ளி பாடத்தை திங்கக்கிழமை மார்னிங்கே ஃபில் பண்ணிடுவேன். ஒரு நாள் எனக்கு தவறுது, என்ன டார்கெட் பண்ணிட்டு என் சயின்ஸ் டீச்சர் வந்தா, பக்கத்தில் வந்து புக்கை எடுத்து பார்த்து எங்கன்னு கேட்டா. நான் சொன்னேன் எழுத தவறிட்டேன், எழுதுவேன் ஃபுல்லா. அவருக்கு கோபம் வந்து, என்னோட கோபம் இல்லைன்னு அவட வாசகத்தில் எனக்கு நல்லா விளங்குச்சு. தமுசலா அக்காக்கி பள்ளி ஆக்னி ஆயிசை அண்ணேண்டா, பேத்தனமான ஒரு பள்ளிக்கு போறது. நான் சின்னத்தில இருந்தே மார்க்கமா வளர்க்கப்பட்டவன். எனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டா தாங்க இயலாது. எனக்குள்ள என்ன அறியாமலே ஒரு வெறி. இந்த எனக்கு ஏசினால் பிரச்சனை இல்லை, நான் போற பள்ளிக்கு ஏசினார்களே என்று சொல்லி என்ன அறியாமல் ஒரு இது. ஆனா அல்லாஹ் மீது ஆணையாக என் வாழ்க்கையை சொல்றேன், படிப்பென்றால்
நான் அதுக்கென்று தீவிரமா முயற்சி எடுத்து படிக்க மாட்டேன். வெறும் 15-20 மினிட்ஸ் தான் என் சயின்ஸ் பாட படிப்பேன். ஏண்டா நான் மிச்சம் விளையாட்டு பிரியர்னா, விளையாடணும்னு ஆசைப்படுறவன். அதனால் ஸ்கூல்ல இருந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு பேக்குள்ள புக்கை கொண்டு போட்டு வரவன் தான். நான் என்ன பண்றேன்டா, எனக்குள்ள வந்த அந்த வெறுகால அப்ப கூட படிப்பை கூட்டல, 10-15 மினிட்ஸ் வீட்டில் இருந்து நைட்டுக்கு புக்கை பெறட்டுறேன், அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு போகல 3 வீல்ல அதை பெறட்டுறேன். அடுத்த எக்ஸாம் கெமிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி டீச்சர் வெளியே அனுப்பிட்டாங்க என்ன ஒரு வேலைக்காக. நான் கிளாஸுக்குள்ள வர்றேன், வரப்போகிற கிளாஸ்ல சின்ன ஒரு எக்ஸாம் கொடுத்திருப்பாங்க டீச்சர்ஸ் மார்க். அதுல ஒரு எக்ஸாம் தான் இப்ப நடக்குது கெமிஸ்ட்ரி பாடத்துல. நான் வந்தா எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதுறாங்க. அல்லாஹ் தந்து எனக்கு அருள். நான் போய் டீச்சர்கிட்ட கேட்ட, முன்னாடி டீச்சர் அனுப்பினாங்க, இப்பதான் நான் வர்றேன். அவங்க சொன்னாங்க இந்த கொஸ்டினை எழுதிட்டு தாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக ஃபர்ஸ்டா எழுதி போட்டு டீச்சர் கையில கொடுக்கிறேன் தா. எல்லாமே சரி, 100 மார்க்ஸ். கடைசியா வந்து முதல்ல பேப்பர் கொடுத்து அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். அப்பவே ஷொக்காகி பார்க்கிறான். அப்பையிலிருந்து வந்த சயின்ஸ் டேலண்ட், வல்லாஹி சொல்றேன், ஓயல்ல நான் பாடத்தை எழுதி போட்டு 1 மணித்தியாலம் சரி குறைஞ்சது தூங்கி இருக்கணும். எனக்கு 100 to 100 ஷுவர் ரிசல்ட்ஸ். அவ்வளவு ஈஸி. என் தம்பி கையில நான் இவ்வளவு நோட்ஸையும் கொடுத்துட்டு, நான் இது ஜோக்குக்கோ கதைக்கோ சொல்லவில்லை, ரஹ்மான் பார்க்கிறான். இவ்வளவுத்தையும் கொடுத்து போட்டு நான் சொல்லுவேன், இத்தனாம் பக்கத்தில் இத்தனாம் பந்தி பாரு என்று சொன்னா அவ்வளவுத்தையும் மனப்பூர்வமா சொல்லுவேன். மனப்பாடமாக்கவில்லை, வெறும் ரீடிங். மனதுக்குள் ஒரு வெறி. பிறகு சைக்காலஜி படிச்சு பார்க்கிறேன், ஓஹோ சப்கான்ஷியஸ்ல இப்படி ஒரு ஃபைல் ஒண்ணாயினா ஒட்டோ பதியும் என்று பிறகு புரியுது. அது பிறகு. ஆனா இப்படியே சயின்ஸ் நோட்ஸை கொடுப்பேன், தண்ணி மாதிரி எந்த பாடமோ அப்படியே சொல்லி கொண்டு போவேன். இந்த இடத்துல இது 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 இது. நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்டா, அன்புக்குரியவர்களே, இது எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. இன்னும் உங்களுக்கு லேட் இல்லை, இன்ஷா அல்லாஹ் வெறும் சீக்கிரமாகவே நான் சொல்றதை எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். இது பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு நடந்தது. அந்த டைம் லோயல் செய்யற போக்குல அதுக்கு பிறகு நடந்ததுக்கு பிறகு அந்த டைம் கேப்புக்குள்ள நான் படிச்சதுதான் இதெல்லாம். சோ அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க ஃபர்ஸ்ட் வேலை என்ன செய்யுங்கன்னா, நம்பர் 1, 8 ஹவர்ஸ் கம்பல்சரியா தூங்குங்க. நீங்க 9 ஹவர்ஸ் தூங்கினா உங்க மூளை மங்கும். ஹெல்த்தியான ஒரு ஆள் 8 ஹவர்ஸுக்கு தாண்டி ஒரு நாளும் தூங்கக்கூடாது. 8 ஹவர்ஸுக்கு குறைச்சு தூங்கக்கூடாது. இந்த ரெண்டும் முக்கியம். சில பேர் நான் நல்லா தூங்குறேனே, சோம்பேறி. 8 மணித்தியாலத்துக்கு தாண்டி நீங்க தூங்கினால் அவர் சோம்பேறி. நாட்டு ஜனாதிபதி என்று ஒருவர் ஆகணும்டா அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, நான் சொல்றதெல்லாம் செஞ்சிருப்பார் என்று அவரோட பேசினால் உங்களுக்கு புரியும். ஏனென்றா நீங்க நினைக்க கூடாது, வேர்ல்ட்ல முன்னேறினவர்களோட லைஃப்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, ஸ்டைல் இருக்கு, ஒரு டைம் டேபிள் இருக்குது. அந்த டைம் டேபிள் படிதான் நீங்க இயங்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க வேலை இல்லை. சோ பாருங்க, நான் ஜனாதிபதி ஒரு நாள் ஃபிளைட்ல போற நேரம், நான் பேப்பர்ல வாட்ச செய்தி, ஃபிளைட்ல போற நேரம் பக்கத்தில் உள்ள மினிஸ்டர் தூங்குறார். ஜனாதிபதி மத்தவட்ட கேட்கிறார், ஒரு ஹெல்த்தான ஒரு பர்சன், ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலும் தூங்குவான்? அவர் 8என்றாரு. இவன் என்ன உட்கார்ந்தத்திலிருந்து தூங்கி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். இவன் எப்படி மந்திரியானா? நாட்டு ஜனாதிபதி ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் தூங்குறத அவர் கடைபிடிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? சோ கிளம்புல ஏன் இந்த ரிசல்ட்ஸ் குறையுதுண்டா, 8 ஹவர்ஸ் தூங்காட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசின் ஆய்வு சொல்லுது உங்களோட ஐக்யூல 1% டேமேஜ் ஆகும். சோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க டேமேஜ் பண்ணினீங்கடா உங்களுக்கு ஹார்டா புரியவே புரியாது, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சோ இப்ப இன்ஷா அல்லாஹ் ஓ லெவல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கிற யாரும் இன்னும் தாமதம் இல்ல பிள்ளைகளே, இன்னும் நீங்க தாமதம் இல்ல. எப்பையும் யாரும் நினைக்காதீங்க என்னால முடியுமான்னு நினைச்சிடாதீங்க, முடியும். வேர்ல்ட்ல சாதித்தவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் இல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் யாரு தெரியுமா? 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு வரைக்கும் மட்டும் தான் பாடசாலைக்கு போனார். காது கேட்காது, அவருக்கு லேசா தான் காது கேட்கும். பிறகுதான் அது ஓகே ஆச்சு. பிளாட்ஃபார்ம்ல ஏப்ரஹாம் லிங்கன் அப்ப அமெரிக்காவுல ஜனாதிபதி தேர்தலில் நிக்கிற நேரம் இவருக்கு 16 வயசு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின்ல இருந்து கொண்டு பேப்பர் விற்கிறார். அவர் தான்
வேர்ல்டுல 1300க்கு மேல பேட்டன்ட் கொண்டாந்து கொடுத்தவர், இந்த லைட்டை கண்டுபிடிச்சவர். சோ ஏன் முடியும் முடியும் என்று அவர் நினைக்கிறார். எப்படி நினைச்சாரு? அவர் போஸ்டனுக்கு போறார் வேலை செய்யறதுக்கு. அவருக்கு என்ன வேலை? வேலை முடிஞ்சிட்டு வந்தா ரூம்ல என்னமோ செய்வார். அவர் சின்னத்திலிருந்து தொடங்கினது கடைசி வரைக்கும் விடல. அமெரிக்கா பேப்பர்ல ஒரு ஹெட்லைன் வருகிறது, அமெரிக்கா வீதிகள் எல்லாம் அலங்கரிக்கிறது கிளாஸ் லாம்பு. அதுல ஹெட்லைன்ல போடப்பட்டிருந்துச்சு, கரண்ட் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, இந்த கரண்ட் மூலமாக ஒரு லாம்பு யாராவது பத்த வைக்க தெரியுமாண்டா, லைட் அதுக்கு பேரு. கரண்ட் மூலமாக, கேஸ் மூலமாக பத்துற லாம்புக்கு பதிலா கரண்ட் மூலமாக அந்த லாம்பு இயங்கினால் அவர் பெரும் கோடீஸ்வரர் ஆகி விடுவார். எல்லாரும் ட்ரை பண்றாங்க, எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க. தாமஸ் அல்வா எடிசனை விட ப்ரொஃபசர்ஸ் மார்க்கில் முயற்சி எடுக்கிறாங்க. தாமஸ் அல்வா எடிசன் பெரிய அளவுக்கு ஆரம்பத்தில் படிச்சவர் அல்ல, பிறகு படித்தார், படிக்கலன்னு சொல்லல. ஆனா அவர் ட்ரை பண்றார் டோட்டலி அவுட். ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று வந்து கேட்கிறார், தாமஸ் வாட் ஆர் யூ டூயிங், என்னப்பா செய்கிறாய் நீ, how many things யூஸ், நீ எவ்வளவு பொருட்கள் இப்ப யூஸ் பண்ணிட்டாய், இப்ப எத்தனை மட்டும் யூஸ் பண்ணிருப்பான்னு கேட்கிறாரு. அவருடைய சம்பளம் முழுக்க முடிஞ்சு ஒவ்வொரு பொருளையும் வச்சு வச்சு பார்க்கிறார், லைட் பத்துதான் more than 1000 என்றார், 1000க்கு மேல யூஸ் பண்ணிட்டார். அவன் கேட்டான், ஓ 1000க்கு மேல பொருட்கள் வேஸ்ட் பண்ணிட்டியா? ஒவ்வொரு லோகத்தையும் கொண்டாந்து வச்சு பார்க்கிறார், ஒவ்வொன்றா வாங்குறார், ட்ரை பண்றார், அப்படி செய்யறார், இப்படி செய்யறார், பத்துதே இல்ல. அவன் சொன்னா, ஓ மை ஃப்ரெண்ட் இங்க வா, 1000 வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லாத, நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமான்னு கேட்டேன். என்னன்னு கேட்டான். என்னையா கண்டுபிடிச்சிட்டேன்? இந்த 1000 பொருளாலையும் லைட் பத்தாதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் சிரிச்சிட்டு இவன் பாசிட்டிவா பாக்குறான். அட, அவனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 1000 பொருள்ல லைட் பத்தாதுன்னு கண்டுபிடிச்சா இன்னும் கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்குது, அதை சர்ச் பண்ண எதுலையாவது ஒண்ணுல பத்து. புரியுதா? அவன் தாய்க்கு ஒரு லெட்டர் எழுதுறான், ரூம்ல உட்கார்ந்துட்டு. இதெல்லாம் உலகத்து நீங்க லைப்ரரியில போனாலும் புக்ஸ் கிடைக்கும், படிச்சு பாருங்க. எழுதுறான், மாமா உம்மாவே நான் சல்லி எண்ண ஆரம்பிச்சுட்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று சந்தோஷத்துல போஸ்டன்ல இருந்து ஒரு லெட்டர் அனுப்புறான் உமாக்கு. பெரிய கோடீஸ்வரன். அவன் முயற்சி. யாரும் இந்த சபையில ஏலான்னு நினைக்காதீங்க, யாருக்கும் ஏலாண்டி இல்லை, ஏலும் முடியும் இன்ஷா அல்லாஹ். ட்ரை, ஒன் டே யூ கேன் ஃப்ளை. ஒரு நாள் உனக்கு பறக்கலாம், ட்ரை பண்ணு. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஏலாது. சோ பாருங்க, இந்த பொசிஷன்ல உள்ள யாருக்கும் ஏலாது என்று ஒன்று இல்லை. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை ஷெட்யூல், டைம் டேபிள். 9 o'clock ஷார்ப் தூங்கணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, 9 o'clock பிளான் பண்ணுங்க, 9 o'clock நீங்க தூங்கிடணும். இதை பழக்கி பாருங்க. 9 o'clock தூங்கினா காலையில் சரியா 5 o'clock அல்லது தஹஜ்ஜத் கிளம்பணும்னா அதுக்கு முத 7 hours ஆக போக்கல ஆட்டோமேட்டிக்லி. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு நான் சொல்றது, இது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல உள்ள பல்கலைக்கழகம். அவங்க சொல்றாங்க ஆட்டோமேட்டிக்லி 5 o'clock ஆகல மைண்ட் கிளாக் 8 hour சர்க்கிள் கம்ப்ளீட் ஆக போக்கல நீங்க எழும்புவீங்க. இந்த பிரெயின் ஒழுங்கா எழும்பணும்டா, இன்றைக்கு வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்டா என்ன செய்யணுமா? நைட்டுக்கு தூங்க போக்கல உங்களோட பெட்டை நீட்ட வைங்க. நான் இன்னும் படிப்புக்கு வரல, கணக்கு படிக்கிற மாதிரி சொல்லலை, இது முக்கியம். இதை செய்யாம நீங்க எவ்வளவு பேக தூக்கியும் வேலை இல்லை என்பதுக்காக நான் சொல்றேன். அப்படியே பெட்டை செஞ்சுட்டு அவ்வளோ பியூரா வைங்க. உங்க பெட்டை பசுந்து அரிக்கணும், நீட்டா அரிக்கணும், உங்களோட பொருட்கள் எல்லாம் நீட்டா அரிக்கணும். போய் முஹாசபா செஞ்சு கொண்டு தூங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கண் தூங்கணும், அப்புறம் காது தூங்கணும், அப்புறம் மனசு தூங்கணும். கண்ணை பொத்தினா நடக்கிறது எல்லாம் கேட்கும். இப்ப காது இன்னும் தூங்கல, கொஞ்ச நேரத்தில் காது தூங்கும், அப்படியே மைண்ட் தூங்கும். இப்போ உங்களோட வேவ்ஸ் படுக்க தூங்குற டைம்ல ஆல்பா கிட்ட வந்திருக்கு. பீட்டா, ஆல்பா, டெல்டா, டீட்டா, இப்படி 4 வேவ்ஸ் இருக்குது. நான் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒன்று கொண்டு வரதுனால மேலோட்டமாக சொல்றேன், ஏன்னா அது டீப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். என்னால் நான் சும்மா பேர்களை மட்டும் சொல்றேன். இந்த அலைகளில் தூங்க போக்குள்ள ஒரு அலை ஒன்று வரும், டெல்டா அலை. ஓலெவல் எழுதுற பிள்ளைக்கு இந்த அலையோட டச் ஆகினா மட்டும்தான் மெமரி லாஸ் ஆகாது. இந்த அலைக்கு வரணும்டா கண்ணு தூங்கணும், காது தூங்கணும், மனசு தூங்கணும். 9 hours சரியா 7 hours கம்ப்ளீட் ஆக போக்கல திடீரென ஒரு முழிப்பு வரும். 4 o'clock ஆக போக்கல ஒரு முழிப்பு வரும்.
இப்ப உங்களோட உடம்பு என்ன செய்யுதுண்டா ரீகாவ் பண்ணது உங்களை எழுப்பாட்டு. ஆனா அந்த முழிப்புல நீங்க எழும்ப மாட்டீங்க. கண்ணை திறப்பீங்க, மறுபடி கண் பொத்திப்படும். இது அர்த்தம் என்னண்டா, இப்ப உங்களோட தூக்கம் முடிய போகுது. எழும்பி பார்ப்பீங்க, 4 சொச்சம் இருக்கும். உங்களோட பாடி பழகின பிறகு நான் சொல்றேன், இந்த டைம் ஷெட்யூல் ஆட்டோமேட்டிக்கா வராட்டி உங்களோட ஃபுட்டை சேஞ்ச் பண்ணணும். அது பிறகு நெக்ஸ்ட்